இன்னைக்கு நாம ஈரானோட தற்போதைய அரசியல் சூழலை பற்றி தான் பார்க்க போறோம். உலக செய்தி ஊடகங்கள் எல்லாமே ஒரு பக்க சார்பா ஈரான்ல ஏதோ பெரிய குழப்பமானது வந்துட்டது, ஈரானோட பிரசிடன்ட் பதவியை ராயணமா செய்துட்டார் என்ற மாதிரியே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற நியமான அரசியல் என்ன? ஏன் ஈரான் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு? உண்மையாகவே இந்த செய்திகள் உண்மைதானா, அல்லது மேற்குலக நாடுகள் ஏதாவது புதிய காய்நகர்த்தல்களை, புதிய சதி திட்டத்தை தீட்டிக் கொண்டு இருக்கிறார்களா? இதை பற்றி தான் இந்த வீடியோவை நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஈரான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தன்னிச்சையானது இல்லை. அது அந்த நாட்டோட இறையாண்மையை பாதுகாப்பதற்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கை. பல வருஷமா மேற்குலக நாடுகள் விதிச்சிருக்கிற தடைகள், பொருளாதார அழுத்தம், இதையெல்லாம் தாண்டி ஒரு நாடு நிமிர்ந்து நிற்கணும்னா அங்கே இருக்கிற பாதுகாப்பு கட்டமைப்பு ரொம்ப வலுவா இருக்கணும். இந்த இடத்துல தான் IIEC முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இப்ப நாம முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். நிறைய சர்வதேச ஊடகங்கள் ஈரானுக்குள்ள நடக்கிற மாற்றங்களை ஒரு அதிகார போராட்டம் என்று ரொம்ப எளிமையா சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள். ஈரானோட பிரசிடன்ட் ஒரு பக்கம், ஈரானோட ராணுவம் இன்னும் ஒரு பக்கம் என்று இரண்டு பேருமே முட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு மேற்குலக மீடியாக்கள் செய்திகளை பரப்புகிறார்கள். ஆனா தரைமட்டத்தில் நிஜம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா அது அதிகார போட்டி இல்லை, அது ஒரு சர்வைவல் மூட். அதாவது ஒரு நாடு தன் இருப்புக்காக எடுக்கிற கடுமையான நடவடிக்கைகள். இது ஏன் நான் அதிகார போட்டி கிடையாதுன்னு சொல்றேன்டா, ஒரு நாடு போர்க்கள சூழல்ல இருக்கும்போது அங்க வழக்கமான சிவில் நிர்வாகம் மட்டும் பத்தாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் கடுமையான பொருளாதார தடைகள், இன்னும் ஒரு பக்கம் பிராந்தியத்தை சுத்தி இருக்கிற ஏகாதிபத்திய நாடுகளோட அச்சுறுத்தல்கள். இந்த நேரத்தில் நாட்டினுடைய பாதுகாப்புங்கிறது வெறும் எல்லை பாதுகாப்பு மட்டும் இல்லை, அது பொருளாதார கொள்கைகளில் தொடங்கி கடல் வழி வர்த்தக பாதுகாப்பு வரைக்கும் எல்லாத்தையும் உள்ளடங்கியதா இருக்கும். இந்த இடத்துல தான் IIEC, இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஏன் நாட்டினுடைய முக்கிய முடிவுகளை கையில் எடுத்திருக்காங்கன்ற கேள்வி எழும்பும். இதை பலருமே மிலிட்டரி கூப் அல்லது ராணுவ சதி அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனா ஈரானோட அரசாங்கத்தோட கண்ணோட்டத்தில் பார்த்தா இது நேஷனல் செக்யூரிட்டி கன்சாலிடேஷன், அதாவது பாதுகாப்பை ஒரு குடையின் கீழ் கொண்டு வர்ற முயற்சி. ஏன் இப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு ஈரான்ல இருக்கிற சூழல் நோமலான சூழல் இல்லை. அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் ஈரானோட வர்த்தகத்தை முடக்க பார்க்கிறார்கள். ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை சுத்தி மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்காங்க. இந்த நேரத்தில் சிவில் அரசாங்கத்தோட மென்மையான அணுகுமுறை நாட்டினுடைய இறையாண்மை பாதுகாக்க போதுமானதா இருக்காது. அதனால்தான் ராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடிய IIEC முன்னால வந்து நிற்கிறார்கள். இதை நாங்கள் எப்படி பார்க்கலாம் என்றா, ஒரு வீட்டை சுத்தி ஆபத்து இருக்குன்னு வச்சுப்போம். அந்த வீட்டை பாதுகாக்கிறவன் தான் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் என்ற முடிவை எடுப்பார்கள். அதே தான் இங்கேயும் நடக்குது. போர்க்களத்தில் பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி முறைப்படுத்துறது, எந்தெந்த நாட்டுடன் ஒப்பந்தங்களை போடலாம், எந்தெந்த நாடுகளை எப்படி எச்சரிக்கலாம் என்ற முடிவு செய்யறதுல ராணுவத்தோட அனுபவம் அந்த நாட்டுக்கு ரொம்பவே தேவைப்படுது. இதை அதிகார பறிப்புன்னு சொல்றது ஒரு குறுகிய பார்வையா தான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே இது நாட்டை ஒரு நிலையான பாதைக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியா தான் இருக்கு. ஈரானை பொறுத்த வரைக்கும் இறையாண்மைங்கிறது ஒரு கொள்கை. இந்த இறையாண்மைக்கு எந்த வகையில் ஆபத்து வந்தாலும் அதை தடுத்து நிறுத்த அதற்குரிய அதிகார மையங்கள் ஒருங்கிணைந்துதான் செய்யப்படணும். IIEC அப்படி ஒருங்கிணைந்து செய்யப்படுறதால தான் இன்னைக்கு ஈரானால இப்பேற்பட்ட அழுத்தங்களையும் சமாளிக்க முடியுது. சோ இந்த அதிகார போராட்டம் என்கிறது மேற்குலக ஊடகங்கள் உருவாக்குகின்ற ஒரு பொய்யான பிம்பம். உண்மையிலேயே ஈரான்ல நடக்கிறது நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காண்டி எடுக்கப்படுகின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் என்று தான் சொல்லணும். ஒரு தேசத்தோட இருப்பு ஆபத்தில் இருக்கும்போது அந்த தேசத்தை காப்பாற்றக்கூடிய சக்திகள் முன்னால வர்றது, முன்னுக்கு வந்து செயற்பாடுகளில் ஈடுபடுறது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லை. அது சாதாரணமான விஷயம்தான். இதுதான் ஈரானோட தற்போதைய அரசியல் யதார்த்தம். இதை புரிந்து கொள்ளாமல் மேற்குலக நாடுகள் கண்டபடி வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் எழுதி தள்ளிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதி விவகாரத்தை எடுத்து பார்ப்போம். இது வெறும் கடற்பாதை இல்ல, இது உலக எரிசக்தி பாதுகாப்போட மையம். இங்க ஈரான் தன்னோட உரிமையை நிலைநாட்ட நினைக்கிறப்போ அது உலகளாவிய வர்த்தகத்தை பாதிக்கும் என்று மேற்குலக நாடுகள் சொல்கிறார்கள். ஆனா தங்களை மிரட்டுற சக்திகளுக்கு எதிராக தன்னோட கடல் எல்லையை ஈரான் கட்டுப்படுத்துறதுல என்னதான் தப்பு இருக்கு? தங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது என்பது எந்த ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டுக்கும் இருக்கிற உரிமைதான். இதுல ஈரான் விதிவிலக்கு ஒன்றும் இல்லை. ஈரானும் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த தான் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். அதனை குற்றம் என்று சொல்வதற்கு யாருக்குமே அதிகாரமும் இல்லை, தகுதியும் இல்லை. இப்ப நாம ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நீங்க கவனிக்கலாம், கடந்த சில நாட்களாகவே ஈரானை பற்றிய செய்திகள், அதுல
ஈரானோட பிரசிடென்ட் ராயனாமா உள்நாட்டு மோதல் அரசுக்கும் இராணுவத்துக்கும் இடையில விரிசல்னு நிறைய செய்திகள் வர்றதை பார்த்திருப்போம். ஆனா இதை ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இது உண்மையாகவே நடக்கின்ற விஷயமா இல்ல திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்ற சைக்கலாஜிக்கல் வாரா அல்லது உளவியல் போரா? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க நாம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மேற்கத்திய ஊடகங்கள் ஈரானை பற்றி செய்தி வெளியிடும் போது அதை ஒரு தகவல் இன்ஃபர்மேஷன் மாதிரியா வெளியிடுகிறார்கள், இல்ல அவங்க ஒரு நரேட்டிவ் அல்லது கதையை உருவாக்குறாங்களா என்பதை நாங்கள் பார்க்கணும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஈரான் போன்ற நாடுகள் தங்களுடைய இறையாண்மையில ரொம்ப உறுதியா இருக்கும்போது அந்த நாட்டை வெளியில இருந்து உங்களால தோற்கடிக்க முடியாது என்பது மேற்குலக நாடுகளுக்கு நல்லாவே தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டுக்குள்ளேயே குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. மக்கள் மத்தியில உங்க அரசாங்கம் சரியில்லை, உங்க தலைவர்கள் ராயனமா செஞ்சுட்டாங்க, அரசுக்கும் இராணுவத்துக்கும் நடுவில் சண்டைன்னு ஒரு பொய்யாட பிம்பத்தை உருவாக்கி மக்களோட மனசுல அவநம்பிக்கை விதைக்க ட்ரை பண்ணுவார்கள். இதைத்தான் இப்ப மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் மீடியா வார் அப்படின்னு சொல்கிறார்கள், அதாவது ஊடக போர் என்று சொல்கிறார்கள். இந்த செய்திகள், அதாவது மேற்குலக நாடுகள்ல இருந்து வருகின்ற செய்திகள்ல பல தகவல்கள் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா பெயர் சொல்ல விரும்பாத வட்டாரங்கள், நிபுணர்கள், ஆதாரமற்ற ஊடகங்கள், இப்படித்தான் அந்த செய்தியில் ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா, ஏதாவது ஒரு ஒபிஷியலான அறிக்கைகள் இருக்கான்னு பார்த்தா அந்த செய்தியில் எதுவுமே இருக்காது. ஆனா இதை திரும்ப திரும்ப மேற்குலக நாடுகள் சொல்லும் போது, மேற்குலக ஊடகங்கள் சொல்லும் போது உலக மக்கள் மத்தியில ஈரான்ல ஏதோ ஒரு பெரிய சரிவானது ஏற்படுகின்ற ஒரு தோற்றமானது உருவாகுது. இதைத்தான் ஈரானிய தலைமை மேற்குலக நாடுகளோட பொய் பிரச்சாரம் என்று சொல்கிறார்கள். ஒரு நாடு போர்க்கள சூழல்ல இருக்கும்போது அது எவ்வளவு அழுத்தத்தில் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை குலைக்கிறதுக்காண்டி வெளியில இருந்து திட்டமிட்ட இந்த வதந்திகள் ஒரு தெளிவான திட்டத்தின் வெளிப்பாடாகத்தான் பார்க்கப்படுது. ஈரானோட பிரசிடன்ட் பதவியை ராயனாமா செஞ்சிட்டார் என்ற செய்தி வெளியே வருது. ஆனா ஈரானோட தகவல் தொடர்புத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்ற விஷயம், இது ஒரு வெஸ்டர்ன் புரோபகண்டா, வெஸ்டர்ன் நரேட்டிவ் அல்லது ஒரு திட்டமிடப்பட்ட பொய் என்று மிக தெளிவாக மறுத்திருக்கிறார்கள். அதாவது ஈரானோட பிரசிடன்ட் இன்னுமே பதவி ராஜினாமா செய்யலை, அவர் இன்னுமே பிரசிடண்டாக தான் இருக்கார். ஆனால் மேற்குலக நாடுகள் தான் இப்படி பொய்யான செய்திகளை பரப்புகிறார்கள் என்பதை ஈரானோட ஒபிஷியல் தரப்புல இருந்து தகவலாக வெளியே வந்திருக்கு. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னண்டா, இந்த மாதிரி செய்திகளை படிக்கும்போது அல்லது பார்க்கும்போது இதுல யாருக்கு லாபம், அந்த கேள்வியில நாங்கள் கேட்கணும். ஈரான் பலவீனமா இருக்குன்னு நினைக்கிற சக்திகளுக்கு தான் இந்த மாதிரி செய்திகள்ல லாபமானது இருக்கு. உண்மையிலேயே ஈரானோட அரசாங்கம் இந்த இக்கட்டான காலத்திலையும் தங்களோட ஒற்றுமையை காட்ட முயற்சி பண்றாங்க. ஆனா சர்வதேச ஊடகங்களோ ஈரானியோடு சிதைந்து கொண்டிருக்கிற நாடை காட்ட ரொம்ப ஆர்வமா இருக்காங்க என்பது தெளிவா தெரியுது. இதுதான் ஊடக போர். நீங்க இந்த தகவல்களை எவ்வளவு தூரம் கவனமா கையாளுறீங்க என்பதுல தான் இந்த ஊடக போரோட வெற்றியானது இருக்கு. நாம இந்த இடங்கள்ல தெளிவா இருக்கணும். ஒரு நாட்டோட உள்நாட்டு விவகாரங்கள்ல வெளிநாடுகள் தலையிட்டு உருவாக்குற இத்தகையான வதந்திகளை நாம முழுமையா நம்பாம அந்த நாட்டோட நிலைப்பாட்டை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் புத்திசாலித்தனம். ஆகவே செய்திகள் வருவதுன்றதுக்காண்டி கண்மூடித்தனமா அது உண்மை என்று நம்பிடக்கூடாது. ஏமன்ல இருக்கின்ற கவுதி அமைப்பினர் பாப்பல் மண்டேவ் ஜலசந்தியை மூட போறோம் என்று ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இதனை வெறும் ஒரு மிரட்டலா மட்டும் பார்க்க முடியாது. இது இந்த பிராந்தியத்தோட தற்போதைய அரச சூழலோட நேரடியான எதிரொலியா தான் பார்க்கப்படுது. ஏன் இந்த எச்சரிக்கை வந்துச்சு, இந்த கேள்வி பல பேரை கிளம்பும். இதை ரொம்ப எளிமையா சொல்லணும்டா, இது அடக்குமுறைக்கு எதிரான ஒரு கூட்டு எதிர்ப்பு. ஈரானும் அவங்க ஆதரவு பெற்ற இந்த பிராந்திய குழுக்களும் தங்களுக்கு மேலே இருக்கிற அழுத்தங்களை எப்படி சமாளிக்கிறாங்க என்பதற்கு இது ஒரு தெளிவான உதாரணம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கண்டா, இது ஈரான் மற்ற நாடுகளை வச்சு பண்ற விளையாட்டு என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். ஆனா உண்மையிலேயே இதோட தற்பாதுகாப்பு கூட்டணி. ஏமனா இருக்கட்டும், சிரியாவா இருக்கட்டும், லெபனானா இருக்கட்டும், இந்த நாடுகள் எல்லாருக்குமே ஒரு பொதுவான எதிரி இருக்காங்க. அதுதான் பிராந்தியத்தில் தங்களோட மேலாதிக்கத்தை நிலைநாட்டி நினைக்கிற ஏகாதிபத்திய சக்திகள். கவுதி அதிகாரிகள் சொன்ன வார்த்தைகளை கவனிக்கணும். அமைதி முயற்சிகளுக்கு தடைகள் தொடர்ந்தால் நாங்கள் ஜலசந்தியை மூடுவோம்னு அவங்க சொல்றது வெறும் அதிகார துணிச்சல் இல்லை, அது எங்களை அமைதியா வாழ விட மாட்டீங்கன்னா இந்த வர்த்தக பாதையை நீங்க பயன்படுத்த முடியாதுங்கிற ஒரு எச்சரிக்கை. ஏனென்றா உலக வர்த்தகம், குறிப்பா இந்த பெரிய வல்லரசுகளோட பொருளாதாரம் இந்த சின்னஞ்சிறிய கடற்பாதைகள் வழியா தான் நடக்குது. பாப்பல் மண்டேலா இருக்கட்டும், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியா இருக்கட்டும், இந்த இரண்டை மூடினா உலகத்தினுடைய வர்த்தகம் மொத்தமா படுத்திடும். இந்த இடத்துல ஈரானோட பங்கு என்ன என்ற கேள்வி உங்களுக்கு அனுப்பும். ஈரான் இந்த அமைப்புகளுக்கு தேவையான அரசியல் மற்றும் தார்மீக ஆதரவை கொடுக்கிறார்கள்.
இது ஏதோ ஒரு பெரிய போர் வியூகம் மட்டுமில்லை, இது ஒரு ஐடியாலஜிக்கல் சப்போர்ட். அதாவது நாங்கள் எல்லாருமே ஒரு புள்ளியில் இணைகிறோம், எங்களை நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாதுங்கிற ஒரு மெசேஜை தான் இப்போ மேற்குலக நாடுகளுக்கு கடத்துகிறார்கள். பிராந்தியத்தில் வெளிநாடுகளோட தலையீடு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும் என்பதுதான் ஈரானோட ஆசை. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஈரான் அமைதிக்காக பேசுகிறப்பவும் பொருளாதார தடைகளும் இராணுவ அச்சுறுத்தல்களுமே ஈரானுக்கு பதிலாக வருது. அப்போ அவங்க தற்பாதுகாப்புக்காண்டி வேறு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி கூட்டணிகள் மூலமாக தான் தங்களுக்கு எதிராக வருகின்ற அழுத்தத்துக்கு சமமான அல்லது அதைவிட அதிகமான அழுத்தத்தை ஈரானும் அவங்க கூட்டாளிகளும் கொடுக்கிறார்கள். கவுதிக்கா சொல்றது ரொம்ப தெளிவான விஷயம். எங்கள் கடல் எல்லையே எங்களால் பாதுகாக்க முடியும், இதைத்தான் ஈரானும் சொல்கிறார்கள். ஈரானை பொறுத்த வரைக்கும் எங்கள் பிராந்தியம் எங்களுடைய உரிமை, இதை யாராவது வந்து கேள்வி கேட்டால் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் என்பதுதான் ஈரானோட முடிவு. ஸோ இந்த பாப்பல் மண்டே விவகாரமாக இருக்கட்டும், ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதி விவகாரமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு புள்ளியில் தான் சேருது. அது எங்கள் இறையாண்மையின் மேல் கை வைக்காதே என்ற புள்ளியில் தான் வந்து சேருது. இதனால தான் ஏமனும் ஈரானும் இணைந்து இப்போ மேற்குலக நாடுகளோட சக்திக்கு எதிராக ஒரே புள்ளியில் இணைந்து நிற்கிறார்கள். சுருக்கமாக சொல்லணும்னா இது வெறும் எச்சரிக்கை இல்லை, இது ஒட்டுமொத்த பிராந்தியத்தோட ஒருமித்த குரல். தங்களை சுற்றி இருக்கிற நாடுகள் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு பிராந்தியத்தை உருவாக்கணும்னு சொல்கிற முயற்சி தான் இது. இதை மேற்குலக நாடுகள் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க பார்க்குறாங்க. ஆனால் தரைமட்டத்தில் நடக்கிறது என்னமோ ஈரானோட தலைமையில் உருவாகிற இந்த ஒரு வலிமையான கூட்டு எதிர்ப்புகள். இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த பிராந்திய அரசியலை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். கடைசி ஒன்று மட்டும் தான் சொல்ல நினைக்கிறேன். ஈரான் இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கலாம், ஆனால் அந்த நாடு எப்போதுமே அடிப்பணிஞ்சு போனதில்லை. வரலாற்றை எடுத்து பார்த்தா தெரியும், ஏகப்பட்ட நெருக்கடிகளும் ஏகப்பட்ட போர் வந்த போதிலும் ஈரான் எப்போதுமே அடிப்பணிஞ்சு போயில்லை. ஆகவே இப்போ ஈரானில் நடக்கிற மாற்றங்கள் எல்லாமே அந்த நாட்டோட வலிமையை தான் காட்டுதே தவிர வீழ்ச்சி இல்லை. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற புதிதான தகவல்களை தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன்.